ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே கீரை கடையும் போது பருப்பு கூட கீரையை வேகவே போடக்கூடாது. அப்படி வேக போடும்போது கீரை கடுத்துரும். நம்ம தனியாக தான் பருப்பை அவிய வச்சு நம்ம கீரை கூட சேர்த்தோம் அப்படின்னா அதை கடையும் போதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கீரை கடைசல் நல்லா இருக்கும். அதே மாதிரி புளியும் சேர்க்கக்கூடாது. புளியும் தனியாக தான் நம்ம கரைச்சி இது உள்ளே சேர்த்துட்டு மொத்தமாக தான் கடையணும். எல்லாமே மொத்தமாக வேக போடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பு தனியாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன். தனியாக வேக வச்சு எடுத்த பருப்பு தான் இது. சிறுபருப்பு தான் நான் சேர்த்துருக்கிறேன். இது புளித்தண்ணியுமே நான் நல்ல நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி கட்டியாக வச்சிருக்கிறேன். நம்ம எல்லாமே ஊற்றி சேர்த்து ஒன்றா கடைஞ்சோம் அப்படின்னா பருப்பு கடைசல் அருமையாக சுவையாக இருக்கும். கடைசியில் பாருங்கள், நான் கடைஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி கடையும் போது தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே உப்பு சேர்த்துட்டோம்னா கீரை கடுத்துரும். உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பையும் புளியையும் சேர்த்து நல்லா கடைஞ்சோம்னா இந்த மாதிரி அருமையான கீரை கடைசல் ரெடி ஆயிரும். தாளித்து அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க இன்றைக்கி தண்டங்கீரை கடையல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.